ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது தந்தி ஒன்றில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மீண்டும் தேடல் படத்தோட ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2019 மலையாளம்னு எடுக்கப்பட்ட ஓர்மா படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இந்த படம். ஸோ இந்த படம் ஒரு எமோஷனல் ட்ராமாவாக எடுத்துருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையாங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் நம்ம காயத்ரி அருண் வந்து ஒரு சிங்கிள் பேரண்டாக தன்னோட பொண்ணை வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் அண்ட் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் இவங்களோட லைஃபே ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப் தான் சொல்லணும். ஸோ ஊரில் இருக்கிற எல்லாருக்கானுமே இவங்க பக்கத்தில் தான் இருக்குது. இவங்க வேலை பார்க்குற அந்த பேங்க்கில் இருக்கிற பேங்க் மேனேஜருமே இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம காயத்ரிக்கு ஹஸ்பண்டாக வர சூரஜ்குமார் இருந்த வரைக்கும் அந்த ஊரில் நடக்கிற அநியாயங்களுக்கு எதிர்த்து முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பேசனாக அவர் தான் இருந்திருக்காப்ல. ஸோ இதனாலே அங்கே எதிரிகள் இவருக்கு அதிகமாக இருந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு இவங்கள லாக்அப் டெத்தில் கொண்டு போய் முடிக்கிற அளவுக்கு போயிடுது. அண்ட் அதே போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற அதே நேரத்தில் நம்ம சூரஜ்குமாருக்கு ஃப்ரெண்டாக வர ஜெயகிருஷ்ணன் அந்த இடத்துல இருந்தனால அந்த ஒரு குற்ற உணர்ச்சினாலே இவரோட ஃபேமிலிக்கு காயத்ரிக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அது பக்கத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம காயத்ரி பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஊர் சொல்கிறதையும் ஸ்கூலில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறதையுமே நம்பி ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மாவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. ஸோ அது எங்கே வரைக்கும் போகுது, இப்படி ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக தன்னோட பொண்ணை வளர்க்குறது எந்த அளவுக்கு கஷ்டம், அதை ஊரில் இருக்கவங்க எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், அதே நேரத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு பொண்ணை நம்ம வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப டீட்டெயிலிங்காக காமிச்சிருப்பாங்க. ஸோ காயத்ரியோட அந்த கேரக்டர் ரொம்ப அவங்களோட ஸ்டார்டிங் லைஃப்மே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதே நேரத்தில் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறமும் ஊரில் இருக்கிற எல்லார் கண்ணுமே அவங்க பக்கத்தில் இருக்கும். 10வது குறைக்கு அவங்களோட பொண்ணுமே அந்த மீன் விற்கிறக்காரெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளில் அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணி ஒரு சிங்கிள் மதராக வளர்க்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் ரொம்ப அழகாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோடு இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக தான் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம காயத்ரி ஹஸ்பண்டாக வர சூரஜ்குமாரோட அந்த டெத்தை படத்தோட ஸ்டார்டிங்கில் காமிக்காமல் கிளைமேக்ஸில் கொண்டு அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அமைச்சிருந்தாங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்ல என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ அதை முதல்லே காட்டினால அவர் தான் இப்படி இறந்து போயிட்டாரே, அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காளே அப்படிங்கிற அந்த சீன்ஸ் தான் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ படம் பார்க்குற நம்ம ஆடியன்ஸுக்கு அவர் உண்மைக்கும் எப்படி இறந்தார், லாக்அப் டெத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க, ஒரு வேளை இவருமே அவர் பக்கத்தில் இருந்து இவர் தான் கொன்னாரா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை நம்மளுக்கு கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போயிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. பட் எனிவேஸ், படத்தோட டேரக்டர் எடுக்கன்னு நினச்சது என்னமோ, ஒரு சிங்கிள் பேரண்டாக ஒரு பொண்ணை வளர்க்குறது எந்த அளவுக்கு கஷ்டம், கடைசி அந்த பொண்ணே தான் அம்மாவை சந்தேகப்படுறதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுற காட்டுறதுக்காக தான் இந்த படத்தை எடுத்துருப்பாரோ என்னமோ, அதை நல்ல டீட்டெயிலிங்காகவும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக காமிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸுமே அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சதுனால ஒரு ஃபீல் குட்டான ஒரு ட்ராமாவாக நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயுமே காயத்ரியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜெயகிருஷ்ணா அவருமே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாப்புல. அந்த பொண்ணுமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்த பொண்ணை வச்சு தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் மூவ் ஆகும். அதுவுமே நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி ஓவராலாக ஒரு எமோஷனல் ட்ராமாவாக தான் ரெடியாக இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கும். படத்தோட தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா, ஆனால் கண்டிப்பாக ஃபீல் குட்டான மூமெண்ட்ஸை நிறைய உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இந்த கண்டிப்பாக சிங்கிள் பேரண்டாக வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அந்த படத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அந்த படம் இருக்கும்.